நம்ம வாழ்க்கையில் வழி தெரியாமல் நம்ம வந்து குழப்பத்தில் நம்ம அலையும் போது கடவுள் வந்து அலைஞ்சு திரியிறான் பார்த்தியா, டைரக்ஷன் இல்லாமல், டெஸ்டினி இல்லாமல், லைஃப்பில் பர்பஸை இழந்து திரியிறான் பார்த்தியா, அவனை பற்றி கடவுள் ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார்ப்பா. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாரு. அதில் அவன்கிட்ட 100 ஆடு இருந்துச்சான். 99 ஆடு வந்து கரெக்டாக அது பர்பஸை பார்த்து போயிட்டே இருக்குது, டெஸ்டினேஷனை பார்த்து போயிட்டு இருக்குது. ஒன்று மட்டும் தொலைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த ஒரே ஒரு தொலைஞ்சு போன ஆட்டுக்காக அந்த மேய்ப்பன் வந்து என்ன செய்தார்னா, மற்ற ஆடுகளை கொண்டு போய் பத்திரமா வச்சிருந்த ஒரு ஆடை தேடி போனாராம். அது என்ன சொல்ல தெரியுமாப்பா, ஒருவேளை இந்த மீட்டிங்கில் 200 பேர் 300 பேர் நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த 300 பேரில் நீ ஒரே ஒருத்த மட்டும் யூ கேன் பி ஃபீலிங் இன் யோர் ஹார்ட், எனக்கு டைரக்ஷனே இல்லை, எனக்கு டெஸ்டினேஷனே இல்லை, எனக்கு ஷியூரிட்டியே இல்லை, எனக்கு பர்பஸே லைஃப்பில் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீ ஒரே ஒரு ஆள் நினச்சிட்டு இருக்கலாம். ஒருவேளை நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீ யோசிச்சுட்டு இருப்ப, ஒருவேளை என்ன மாதிரி யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி வாழ்க்கையில் வந்து அவஸ்தைப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி குழப்பத்தில் இருக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி பயப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி காணாமல் போனவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீ அந்த ஒரு ஆளாக உன்னை நீ நினச்சிட்டு இருக்கலாம். நீ நினைக்கலாம், சே அவங்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்காங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வாழ்கிறாங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. நான் அப்படி அலைகிறேனே, தனியாக நிற்கிறேனே, என்கிட்ட பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே. நீ அந்த தனிமையாக நான் தான் அந்த ஆள் நீ நினச்சிட்டு இருக்கியாமா? உன்னுடைய ஒரே ஒரு ஆளுக்காக இந்த மீட்டிங் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னு நம்பு. நீ ஒரே ஒரு ஆள் லாஸ்டா நீ ஃபீல் பண்ணலாம், பட் காட் லவ்ஸ் யூ so much. He cares for you. எனக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் தெரிஞ்சா நல்லா இருக்கும் சார், எனக்கு ஒரு டைரக்ஷன் கடவுள் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். நீ அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ சொல்ற, நான் மட்டும் தான் அப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரி பைத்தியமா சுத்துறவன் எவனுமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டான், என்ன மாதிரி வழி தெரியாதவன் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் தான் இப்படி ஆயிட்டேன். சில பேர் இங்கே சொல்லிட்டு இருக்கலாம், என் ஃபேமிலியில் எனக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளமே இருக்குது, வேறு யாருக்குமே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் நான் தான் இந்த மாதிரி சுற்றுறேன், புத்தி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன், எல்லாரும் ஷியூராக இருக்கான், நான் தான் டைரக்ஷனே இல்லாமல் இருக்கேன், டெஸ்டினி தெரியாமல் இருக்கேன், எனக்கு தான் எல்லாமே கன்ஃபியூசிங்காக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா? God cares for you. உனக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கார். உன்னை திரும்ப கொண்டு வருவதற்கு எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டுமானாலும் அவர் கொடுக்கிற ஆயத்தமா இருக்கிறாரு. நீ அந்த சம்பவத்தை வாசித்து பாரு. 99 ஆடுமா, which means the majority. அந்த மெஜாரிட்டி அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தொழுவத்தில் கொண்டு அடைச்சிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, என்ன செய்தாராம், அந்த ஒரு ஆட்டுக்காக தேடி வந்து உனக்காக என்ன பண்றாரு, பிரயாசம் எடுக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, 99 ஆடு காலையிலேருந்து மேய்ஞ்சிட்டு ராத்திரி வந்து தொழுவத்தில் படுத்துச்சு. அந்த மெய்ப்பனும் எப்படி இருப்பான்னு சொன்னால், காலையிலேருந்து வெயிலில் உட்காந்துட்டு இந்த ஆடுகளோட தனியாக அவன் சுற்றிட்டு இருக்கான். அவன் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் அவனுக்கு என்ன நினைப்பான்னா, அப்பா கொஞ்சம் நீட்டி நிமிந்து படுத்தா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், நாளை காலையில் ஆடு மேய்க்கணுமே அப்படின்னு அவன் யோசிப்பான். ஆனால் இந்த மெய்ப்பனை பார்த்தீங்கன்னா, he was willing to sacrifice to rescue that one sheep. அந்த ஒரே ஒரு ஆட்டை வந்து காப்பாற்றுறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் அந்த ராத்திரி தூக்கத்தை இழந்து, அவருடைய வசதிகளை இழந்து, அவருடைய சௌகரியங்களை இழந்து அந்த ஆட்டுக்காக வந்து he is so willing to pay any cost. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து பார்ப்பா, உன்னை என்னை ரட்சிக்கிறதுக்காக, உன்னை என்னை மீட்டெடுக்கிறதுக்காக, உன்னை என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய விலை கொடுத்தார் தெரியுமா? வேதம் சொல்லுது, நமக்காக வானத்திற்கு பூமிக்கு நடுவிலே சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார். எதற்கு தெரியுமா? உன்னை என்னையும் ரெஸ்கியூ பண்றதுக்காக. ஒருவேளை யாருமே உன்னை வந்து கண்டுக்கிடாம இருக்கலாம், யாருமே ரிஸ்க் எடுக்காம இருக்கலாம் உனக்காக, யாருமே உனக்காக எதையுமே செய்யாம இருக்கலாம்பா. பட் காட் இஸ் willing to pay any cost. எப்பா, உன்னை எல்லாருமே மறந்துட்டு இருக்கலாம், உன்னை எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், உன்னுடைய தகப்பனும் உன் தாயும் கூட உன்னை கைவிட்டு இருக்கலாம். நீ அலைஞ்சு திரிகிற ஒரு அனாதையை போல சுத்திட்டு இருக்க, உனக்கு வழி தெரியல, டெஸ்டினி தெரியல, டைரக்ஷன் தெரியல, உனக்கு வந்து கவுன்சிலிங் கிடையாது, உனக்கு என்ன செய்யணும்னே தெரியலன்னு நினைக்கிறியா? உனக்காக நீ இழந்த இடத்துல உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக, உனக்காக உன்னோடு நடந்து வந்து உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ரெடியா இருக்காருன்னு உனக்கு சொல்ல விரும்புறாரு. நான் சொல்லுவேன், உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் உன் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். உன் வாழ்க்கையில எல்லாருமே உன்னை கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல விட்டு போயிருக்கலாம், பட் காட் கேர்ஸ் ஃபார் யூ. ஆண்டவர் உன்னை ஆப்ஷனலா வச்சிருக்கல, பார்க்குறேன் தேடி பார்க்குறேன், கிடைக்கல, கிடைச்சா பார்க்கலாம், கிடைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு ஆப்ஷனலா உன்னை வைக்கல. ஹி இஸ் சோ கமிட்டட். அவர் வந்து உன்னை தேடி கண்டுபிடிக்காம அவர் வீட்டுக்கு வர்றதில்லைன்னு அவர் தீர்மானம் பண்ணியிருக்காரு. இயேசு சொன்னார், என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒன்றை ஆகிலும் நான் இழந்ததே கிடையாது அப்படின்னு சொன்னார். இழக்கவே இல்லை அப்படின்னாரு.
அப்போ அர்த்தம் என்ன தெரியுமாப்பா? இன்றைக்கி மாலையில் நீங்கள் வந்திருக்கிறேன்னு சொன்னால் உனக்கு ஒருவேளை நீ நம்பிக்கையை விட்டு போயிருக்கலாம். அட நமக்கெல்லாம் இனிமேல் என்னடா டெஸ்டினேஷனு, நமக்கெல்லாம் என்னடா டைரக்ஷன் வாழ்க்கையில், நமக்கெல்லாம் என்ன ஹோப்பு, நமக்கெல்லாம் என்ன இருக்குது ஃபியூச்சர் அப்படின்னு உண்மையிலேயே நம்பிக்கை இழந்து நீ வந்து உட்காந்துருக்கலாம். ஆனால் உன்னை பார்த்து ஆண்டவர் உன்னோட பேசுகிறார், நேரடியாக உன்னோட பேசுகிறாரு. அவர் சொல்லுகிறாரு, ஐ எம் ஸோ கமிட்டட். நான் உன்னை அழைச்சேன், உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை தேடி கண்டுபிடிச்சு இழந்ததை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற பிளான் அண்ட் பர்பஸை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ எவ்வளவு தூரம் அந்த உலகத்தோட எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த்துக்கு நீ தொலைஞ்சு போயிருக்கலாம், கம்ப்ளீட்டாக உன்னுடைய சென்ஸ் ஆஃப் பெர்செப்ஷனை இழந்திருக்கலாம். ஆனால் காட் இஸ் கமிட்டட். அவர் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காரு, நான் வீட்டுக்கு வந்து உன்னை தேடி கண்டுபிடிக்காம நான் திரும்ப என் தொழுவத்துக்கு நான் வரமாட்டேன். அதுக்கு எவ்வளவு நேரம் நான் தேடினா கூட நான் தேடுவேன். We have a committed God. We have a faithful God. அவர் உண்மை உள்ளவர், வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் கரம் பிடித்தவர் கைவிடவே மாட்டார்மா. உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கரம் பிடிச்சவன் நான் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவேன். இன்னையிலேருந்து உன் ஜேர்னியே மாறப்போகுது. ஒருவேளை இன்னைக்கு நீ இருட்டில் அலைஞ்சிட்டு இருக்கலாம், பட் கடவுள் உன்னை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை கரத்தை பிடிக்கிறேன். உன் பேரை சொல்லி ஆண்டவர் உன்கிட்ட சொல்றாரு, உன் பெயர் முதற்கொண்டா நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் தாயின் வயிற்றில் உருவானது முதற்கொண்டா நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ எங்க அலைஞ்சு திரிஞ்சான்னு எனக்கு தெரியும், நீ எங்க தொலைஞ்சு போன எனக்கு தெரியும். உன்னை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், நான் உன்னை ரெஸ்கியூ பண்ணுவேன். நீ நம்பிக்கை இழந்திருக்கலாம்ப்பா, நீ லைஃப் ஃபெயிலியர் முடிஞ்சிருச்சு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த ஃபுல் ஸ்டாப்பை கம்மாவா மாத்துறாரு. அவர் சொல்றாரு, there's lot more to go. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை நான் ரெஸ்கியூ பண்ணுவேன், உன்னை திரும்ப நான் எல்லாத்தையும் திரும்ப தருவேன், உன்னை கொண்டு போய் நான் மறுபடியும் சேர்ப்பேன். என்னுடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிற, அவருடைய நாமம் வந்து இயேசு கிறிஸ்து. அன்புள்ள தேவன், உனக்காக மனதுருகுகிறவர். நீ தொலைஞ்சு போகிறது, நீ அக்கிரமத்தில் தொலைஞ்சு போனது, வாழ்க்கையில் தொலைஞ்சு போனது, டெஸ்டினியில் தொலைஞ்சு போனது, டைரக்ஷனை இழந்த ஊரை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போறவர் கிடையாது. நீ எங்க போறேன்னு தெரியாம விழுந்து கிடக்கிறியா, உன்னை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போறவர் கிடையாது. உன்னை பார்த்து பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உனக்காக மனம் இறங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை கரம் பிடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை கரை சேர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு மாலையில் அவரை சந்திக்கும்படி தான் ஆண்டு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக, ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில் ஒழுங்கா பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது எப்படி அவன் தொலைஞ்சு போன ஒரு நிலைக்கு போக முடியும் அப்படின்றது ஆண்டு பைபிள்ல இருந்து எனக்கு காமிச்சாரு. 3 simple words, but it's going to change your life. இன்னைக்கு இந்த 3 லெவல்ஸ்ல நீங்க வந்திருக்கலாம். இதுல ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், அதனால you feel lost. From that day you felt lost. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை, தொலைந்து போனதை தேடுவதற்காக நான் வந்தேன். தேடுகிறவர் மாத்திரம் அல்ல, அதை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். 3 காரியங்கள். நம்பர் 1, எப்பொழுது ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே லாஸ்டா மாறுறான், தொலைஞ்சு போறான், எப்போ அவன் தொலைஞ்ச ஒரு ஃபீலிங்குள்ள, தொலைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள அவன் பயணத்துக்கு வருகிறான் அப்படின்னு கேட்டா, இஃப் யூ டர்ன் வித் மீ டு எசேக்கியல் சாப்டர் 34 and verse 12. எசேக்கியல் 34:12 வாசிக்கும் போது, ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட நாடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரவுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. ஒரு மனுஷனுடைய லைஃப்ல எப்ப தெரியுமா அவன் லாஸ்டா ஃபீல் பண்ணுவான், தொலைஞ்சு போன மாதிரி எப்ப ஃபீல் பண்ணுவான் தெரியுமாப்பா? அவன் வாழ்க்கையில் நடக்கிற இன்சிடென்ட். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, ஐ கால் திஸ் unfavorable seasons in your life. தமிழ்ல சொல்லணும்னா, துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்த பிறகுதான் அநேகர் தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வாழ்க்கையில கூட பார்ப்பா, உன் வாழ்க்கையில சில இயற்கையான மாற்றங்கள் வருது பத்தியா, suddenly the brightness becomes dark. உன் வாழ்க்கையில somebody who was like a sunshine in your life, உன் வாழ்க்கையில பிரகாசித்து கொண்டிருந்த யாரோ ஒருத்தர் திடீர்னு உன் லைஃப் விட்டு போயிருப்பாங்க. It can be a loss by death. மரணத்தினால திடீர்னு உன்னோட அப்பாவை, உன்னோட அம்மாவை, உன் ஃப்ரெண்டு, உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, உன்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் நீ இழந்திருப்ப. ஒருவேளை நாட் பை ஜஸ்ட் டெத், மேபி பை அ செப்பரேஷன். திடீர்னு அவங்க லைஃப்ல இல்லை, அவங்க உன்னை விட்டு போயிட்டாங்க, உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, உன்னோட சண்டை போட்டாங்க, உன்னை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு போயிட்டாங்க, உன்னை டிசர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. திடீர்னு உங்க டேடி உனக்கு ஒரு டிவோர்ஸ், உங்க வீட்டில் உங்க மம்மியை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அல்லது செப்பரேட் ஆயிட்டாங்க டேடியும் மம்மியும். அவ்வளோ நேரம் பிரைட்டாக இருந்த ஃபேமிலி திடீர்னு அப்படியே டார்க் ஆயிடுச்சு. அப்படியே இது சில தடவை யோசிக்கிறது, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து இது இப்படி நடக்குது. யூ ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் வேர் த ஃபார்முலாஸ் உனக்கு தெரியல. பட் சடன்லி இட் பிகேம் டார்க். சடன்லி இட் பிகேம் டார்க். நிறைய பேரோட லைஃப் தெரியுமாப்பா,
சிட்டுக்குருவி போல சந்தோஷமா பறந்துட்டு இருந்த பிள்ளைங்களுடைய லைஃப்ல திடீர்னு தட் லாஸ், தட் ஷாக், அவங்க லைஃப்பை வந்து 1 minute அப்படியே டார்க் ஆகிக்கணும். அப்படியே நீ ரொம்ப நேசிச்சவங்க யாராவது, நீ ரொம்ப நம்பினவங்க யாராவது, நீ ரொம்ப ஆசைப்பட்டவங்க யாராவது திடீர்னு உன் லைஃப்ல அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி ஆயிட்டாங்களா? சடன்லி they are missing. They are no longer your friends. Suddenly you feel alone. நல்ல பிரைட்டா இருந்த லைஃப்ல அப்படியே கிளவுட்ஸ் வந்து நிரப்பின மாதிரி சடனா டார்க் ஆயிடுச்சு அவன் லைஃப். அப்படியே எங்க போயிட்டு இருக்கோனே தெரியல. சில பேர் சொல்லுவீங்க, அங்கிள் அந்த அந்த பர்சன் என் லைஃப்பை விட்டு போனதுக்கு அப்புறமா ஐ டோட்டலி லாஸ்ட் த மீனிங் ஆஃப் லைஃப். நான் எதுக்கு வாழ்றேன்னு கூட எனக்கு இப்போ தெரியல. நான் எதுக்கு உயிர் வாழ்றேன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்கு தான் வேலைக்கு போறேன்னு எனக்கு தெரியல. எதுக்கு சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியல. I get money in my hands, but it is becoming meaningless. Suddenly the daylights are gone out of me. The dark clouds have covered me. யோபு சொன்னான் பாத்தியா, நான் வெளிச்சத்துக்காக காத்திருந்தேன், இருள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இந்த வெளிச்சமும் இருளும் நேச்சுரலான ஃபினாமினன் தான். ஆனால் அதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல தெரியுமா? பாரு, நம்முடைய டேடியோ மம்மியோ அல்லது நம்முடைய வீட்டில் உள்ள ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க மறிக்கிறது அப்படின்றது வந்து உனக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். பட் திஸ் இஸ் ஹவ் லைஃப் கோஸ். பீப்புள் ஆர் நாட் மென்ட் டு பி ஃபார் எவர் வித் அஸ். நம்மோட எப்பொழுதுமே எல்லாரும் இருக்கும்படி யாரும் படைக்கப்படலை. சம்டே சம்படி இஸ் கோன் டு கோ. இது ஒரு நேச்சுரலான ஃபினாமினன் தான். ஆனால் நமக்கு அந்த ஃபினாமினன் நம்ம லைஃப்பில் வரும்போது இல்லை, இட் பிகம்ஸ் வெரி பர்சனல். இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். ஃப்ரம் தட் டே திங்ஸ் பிகம் மீனிங்லெஸ். The destiny is lost. The direction is lost. All those landmarks are lost. சில பேர் நான் சொல்றது கேட்டிருக்கேன், அங்கிள் எனக்கு உலகமே தெரியாது அங்கிள். அந்த பர்சன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா என் டவுட்ஸை யார்கிட்ட கிளாரிஃபை பண்ண கூட தெரியல எனக்கு. The daylights are gone off. சடனாக டார்க் clouds வந்துச்சு. I feel so lost. I'm scattered. I'm just going from person to person. என்னை யாரை நம்புறது யார்கிட்ட போறதுன்னு தெரியாமல் அலைஞ்சு திரிகிற ஒரு ஆட்டை போல நான் மாறிட்டேன். அந்த நிலை இன்னைக்கு வந்திருக்கியாப்பா? ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில் அன்ஃபேவரபிள் சீசன்ஸ் உன் வாழ்க்கையில் வந்ததுனால உன் வாழ்க்கையில் நீ டைரக்ஷனை இழந்து லாஸ்டா நிற்கிறியா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை போல ஒரு பிள்ளையை தேடுறதுக்கு தான் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பராக உனக்காக உன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, எல்லாரும் உன்னை கைவிட்டு இருக்கலாம்பா, உன் லைட்ஸ் எல்லாம் டார்க்காக மாறி இருக்கலாம், நான் மாறவே மாட்டேன். எல்லாம் மாறினாலும் நான் மாறவே மாட்டேன். உன்னுடைய நம்பிக்கைகள் எல்லாம் அழிஞ்சு போகலாம், ஆனால் நான் மட்டும் மாறவே மாட்டேன். அந்த நங்கூரம் மாறவே மாறாது. நான் உன்னோடு இருப்பேன், கடைசி வரைக்கும் உன்னை வழி நடத்துவேன்.